ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இந்த பதட்டம்? என்னாச்சுது? இவர் பாக்குறது இவர் பேசுறது எதுவும் சரியில்லை. இங்க இருந்து கிளம்புறதா நல்லது. சாரி சார், நான் கிளம்புறேன். முடியாது. சார், சாரி சார், நான் தெரியாம உங்க ரூமுக்குள்ள வந்துட்டேன். நான் கிளம்புறேன். யாரோ விரட்டின போய் தானே உள்ள வந்த. போறேங்க, அவனை வெளியில தான் நிப்பானுங்க. பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்கிறேன். சரி, அவனுக்கு எதுக்காக ஒண்ணு விரட்டுறானுங்க? யார் நீ? அவனுக்கு எதுக்கு ஒண்ணு விரட்டணும்? அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? தெரியாது, நான் கிளம்புறேன். தாராளமா போ. ஆனா இங்க இருக்க பாதுகாப்பு உனக்கு எங்கேயும் கிடைக்காது. என்ன, எதுக்காக விரட்டுறானுங்க? இல்ல சார், தெரியாது. அவனுக்கு பொறுக்கி எதுக்காக வரட்டிருப்பாங்க. அதெல்லாம் நான் தெரிஞ்சுட்டா இருக்க முடியும். ஓகே, கிளம்பு. ஆனா நிச்சயமா திரும்பி இங்க தான் வருவேன். இல்ல, அதுக்கு அவசியம் இருக்காது. தேங்க்ஸ், தண்ணி கொடுத்ததுக்கு. கிளம்பு. பார்த்தா கல்யாணம் முடிஞ்ச பொண்ணு மாதிரி இருக்குது. இல்ல, குளத்துல தாலி கிடக்கு, அதான் கேட்டேன். இல்ல இல்ல இல்ல, ஆபத்துன்னு வரும்போது புருஷன் காப்பாத்தலையே, அதான் கேட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு யாருமே இல்ல. ஆனா கழுத்துல தாலி. ஓகே ஓகே, நீ போமா. போமா, போ. புருஷன் கூட இருக்கும்போது மிரட்டினா பாதுகாப்புக்காக புருஷனை தான் கூப்பிட்டுருப்ப. இல்லைன்னா புருஷன் இருக்கிறதுக்கு போயிருப்ப. இல்லைன்னா மிரட்டதுக்கு வாய்ப்பு இல்ல. என்ன சமாச்சாரம்? இல்ல, புருஷன் இருக்கும் போது இன்னொருத்த மிரட்டணும் அவசியம் இல்லையே, அதான் கேட்டேன். அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? இப்போ நீ பாதுகாப்பா இருக்குது ஏன் தயவுல மறந்துடாத. சாரி, கண்டவங்க பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை. வருவேன், சீக்கிரம் வருவேன். இந்த பிரச்சனையிட்ட நான் அம்மா கிட்ட எப்படி கேட்பேன்? இல்ல அம்மாக்கு நான் இதை எப்படி தெரியப்படுத்துவேன்? இல்ல அம்மாவுக்கு தெரிஞ்ச அம்மாவோட நிலைமை, அன்னைக்கு நிலைமை, தமிழ் அண்ணி, செம்பவல்லி, மீனாண்ணி, நிச்சயமா இவங்க எல்லாம் சேர்ந்து இதை பண்ணிருக்கணும். இப்ப நான் இதுல இருந்து எப்படி இவங்களை விடுவிக்க? ஒரு கலெக்டர் நான் இருக்கவா? இல்லைன்னா எங்க அம்மாவுக்கு பிள்ளையா இருக்கவா? நான் என்னவா இருக்க? கலெக்டரா இருந்தா அம்மாவை அரெஸ்ட் பண்ண போற மொத்த ஆளு நானா தான் இருக்கணும். நான் கலெக்டரா இருந்தா என்ன அன்பா பாத்துக்கிட்ட அன்னிகள் அரெஸ்ட் பண்ற மொத ஆளு நானா தான் இருக்கணும். அதே அம்மாவுக்கு பிள்ளையா இருந்தா நான் நான் இந்த தேசத்துக்கு துரோகம் பண்ண மாதிரி ஆயிருமே. இப்ப என்ன பண்ண? அம்மா இல்ல, அம்மா எது செஞ்சாலும் சரியா இருக்கும். அம்மா பக்கம் எப்பவும் நியாயம் இருக்கும். நான் இப்ப என்ன பண்ண போறேன்? நான் இப்ப என்ன பண்ண போறேன்? அம்மா அரெஸ்ட் பண்ணி போற அந்த காட்சியை என்னால பார்க்க முடியாது. ஒரு புள்ளியா அந்த பாவத்தை நான் செய்யவே கூடாது. அம்மா ஏதோ நல்ல காரியத்துக்காக தான் இதை பண்ணிருக்காங்க. ஆனா அம்மா குறுக்கு வழி தேர்ந்தெடுக்கிறவங்க கிடையாது. ஏன் அப்படி பண்ணிருப்பாங்க? அம்மா எப்பவுமே நேர்வழியில போகக்கூடியவங்க, எப்படி இந்த குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்தாங்க? அம்மா என்னைக்கு நீதி நேர்மை தவற மாட்டாங்க. அம்மா குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வழி எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க? ஏன் தேர்ந்தெடுத்தாங்க? நல்லவனா இருந்தா காரியம் நடக்காதுன்னு அம்மா இந்த காரியத்தை எடுத்தாங்களா? செத்தாலும் தான் கொள்கையில இருந்து மாறாதவங்களா? சன்னக்கிலே குழப்பமா இருக்குதே. அப்படின்னா இன்னைக்கு இருக்க அநேக பள்ளிக்கூடங்களும் ஆசிரமங்களும் அனாத ஆசிரமங்களும் அம்மா வச்சு நடத்துறதா? அம்மா டொனேஷன்ல உருவானதா? ஆனா அங்க எந்த விடன்ஸ் இல்லையே. அம்மா தான் அது உதவி பண்றாங்கன்னு எந்த ஆதாரமும் இல்ல. ஆனா அம்மா தான் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி இதெல்லாம் பண்ணுனாங்க? அம்மா ஒத்தையில இதெல்லாம் எப்படி பண்ணுனாங்க? ஆனா இதெல்லாம் எப்படி அம்மாவால முடிஞ்சது? இதை யாராலையும் பண்ண முடியாது. அம்மா எப்படி இதெல்லாம் பண்ணுனாங்க? நிச்சயமா இதுக்கெல்லாம் பயங்கர கிரிமினல் மூளை இருக்கணும்.
எனக்கு என்னமோ இது மீனா நீ மேல டவுட்டா இருக்குது. அன்னைக்குதான் இந்த மாதிரி குறுக்கு புத்தில நல்ல வேலை செய்யும். இது மீனா நீ வேலையா இருக்குமா? ஆ, அது எப்படி அவங்களால இதெல்லாம் முடிஞ்சது? என்ன தைரியத்தில் இதை பண்ணாங்க? எப்படி அரசாங்கத்துல இருந்து தப்பிக்க முடியும்? நான் இப்ப என்ன பண்ண போறேன்? இந்த கலெக்டர் பதவியில நீட்டிக்க போறேனா இல்லைன்னா அம்மாவுக்கு பிள்ளையா வீட்டுக்கு போறேனா? இந்த போதா குறைக்கு என் கூடயே சிஐடி ஆபீசர்ஸ் நான் பொண்ணு தர நீயும் சிக்க போறடா. இப்ப என்ன பண்ண போற? ஐயோ, என்ன பண்ண கிஷோர், நீ மூளை யூஸ் பண்ணு. நீ அன்னைக்கு பிறந்த புள்ளதனடா, சிங்கம் தானடா. யோசி 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 யோசி. அந்த அறிவு குழந்தைத்துக்கு பிறந்த புள்ளதானே நீ. அதுல பாதி அறிவாது உனக்கு இருக்க வேண்டாம். யோசிடா, உன்னால முடியும். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது நிச்சயமா ஏதாவது ஒரு வழி இருக்கும். வழியை கண்டுபிடிடா நீ. யோசிடா, யோசி 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 யோசிடா. நிச்சயமா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும். இதுல இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும். யோசி யோசி யோசி. வந்து அதே சிஐடி ஆபீசர்ஸ் எல்லாம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருக்காங்க. அவங்க இதுக்குள்ள கிட்டத்தட்ட எல்லாத்தையும் நெருக்கி இருப்பாங்க. இப்போ நமக்கு சம்பந்தப்பட்ட யாரையாவது புடிச்சு வச்சிருப்பாங்க. அது யாரு சிக்கியிருக்கா? நம்ம வீட்டு ஆட்கள் யாரோ ஒருத்தங்க வசமா சிக்கியிருக்காங்க. யாரு சிஐடி ஆபீசர்ட்ட சிக்கிறது யாரு? அது வந்து இன்னும் அந்த ரவுடி பையலுக்கு போகல. அதான் சொன்னல போக மாட்டானுங்கன்னு சொன்னேன். மீறி போனேன். காப்பாத்திக்கு வந்து சொன்ன காப்பாத்திக்க முடியல. ஹலோ, ரொம்ப பேசாதீங்கண்ணா. என்ன ராத்திரி வரையா அங்க நிக்க போறானுங்க? எப்படி போயிருவானுங்க? நான் போயிருவேன். போயிருவேன். சரி, கல்யாணம் தான் ஆகல. என்ன படிக்க? MBBS. டாக்டரே வணக்கம். நல்லா தான் பிடிச்சிருக்கேன் டாக்டர். சரியான லொல்லு பாட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா டாக்டர். ரொம்ப தலைவலிச்ச மாதிரி இருக்குது. நீங்க இப்ப ட்ரீட்மெண்ட் பாப்பீங்களா எப்படி? பஸ் ஊசி இருக்கு, போட்டு விடட்டா? இங்க போடுற ஊசி எல்லாமே அப்படித்தானே இருக்கும். இல்ல, இங்க போடுற ஊசி எல்லாமே ஊசி தானே. ஹலோ, சும்மா சொன்னேன். அந்த உட்காரு. இவ்ளோ வாய்க்கிலேயே பேசுறீங்க. அந்த ரவுடி பையல்கள் அங்க தானே நிக்கானுங்க. ஆம்பளை தானே, அடிச்சு போட்டுட்டு என்ன அனுப்பி வைக்க வேண்டியதானே? ஐயோ, எனக்கு ஃபைட் எல்லாம் பிடிக்காதுங்க. நான் அப்பாவே வளர்க்கப்பட்டுட்டேன். எனக்கு இந்த ஃபைட் எல்லாம் ஆவாது. ஆமா, எதுக்குங்க சண்டை சச்சரன்னு? எதையும் கண்டுக்காம இருக்கிறது தெரியாம அமுக்கமா வாழ்ந்துடணும் அப்படின்னு எங்க பாட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க உங்க பாட்டி. ஆமாங்க, எங்க பாட்டி அமுக்குற மாதிரி வாழ்ந்துடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வளஞ்சிரும். சரி, சாப்பிடுறதுக்கு என்ன வேணும்? நான் ஒண்ணும் உங்க வீட்டுக்கு விருந்து சாப்பிட வரல. ஆமா, 2 ரவுடி பையல வரணும்னு வந்தேன். இப்போ போயிருவேன். போங்க. கிறுக்கு பையன் அப்பவும் இப்படிதான் போங்கன்னா போனா அந்த ரவுடி பையல அங்கேயே நிக்காதுங்க. இப்பவும் ஈஸியா போங்கன்னு சொல்றான். நான் போவேன். எப்ப போகணுமோ அப்ப எனக்கு தெரியும். நான் போவேன். தாராளமா. அப்புறம் இந்த ஹோட்டலுக்கு ஒரு நாளைக்கு வாடகை 5000. இப்ப அதை எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க பணத்திமிர உங்ககிட்ட வச்சிருங்க. நீங்க 5000 ரூம்ல இருங்க, 10000 ரூம்ல இருங்க. அத பத்தி எனக்கு என்ன வந்திருக்கு? இப்படி சொன்னா அவப்பா பெரிய பணக்காரன் அப்படின்னு பவ்யமா நடப்பேன்னு நினைச்சிட்டீங்களா? ஹலோ, இந்த ரூம் வாடகை 5000. நீங்க இங்க இருக்கணும்னா நம்ம ஷேர் பண்ணணும். அதுக்கு தான் சொன்னேன். பாவி பையன், எவ்வளவு பெரிய பாறாங்களை தூக்கி என் தலையில போடுறான். பாதி பாதினா கூட 2000 ரூபாய். நான் எதுக்கு கொடுக்கணும்? இல்லங்க, இந்த ரூம் வாடகை 5000. எங்க ஸ்டே பண்ணதா இருந்தா 50-50. அதான் சொன்னேன். நான் ஒண்ணு இங்க தங்கலையே. நான் ஒண்ணு ரூம் புக் பண்ணலையே. புக் பண்ணதே இல்ல நான்தான். ஆனா இப்போ என் கூட ரூம்ல இருக்கிறது நீங்க தானே. அத்தி இவன் கதையை மாத்திடுவான் போலுக்க. இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது.
என்ன நான் சொன்ன சரிதானே? தப்பு. தப்பா? ஆமா தப்புதான். தெரியாம உங்க ரூமுக்குள்ள வந்துட்டேன், சாரி. இருக்கவே இருக்கு பக்கத்து ரூம், அங்க போய் கிடந்தேன். அங்க என் ஃப்ரெண்டு தான் இருக்கான். அவன் 10,000 ரூம்ல தங்கியிருக்கான். 50 லாம் 7,000 கொடுக்க வேண்டியது இருக்குமே. எக்ஸ்கியூஸ் மீ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா தான் சொன்னேன். இங்க வாங்க. தேவையில்லை, நான் ரிசப்ஷன்ல நின்னுக்கிட்டேன். எதுக்காக அவனை விரட்டுறாங்க? யார் நீ? அவனுக்கு விரட்டினா நீ நேரா உன் வீட்டுக்கு தானே போயிருக்கணும். எதுக்கு இங்க வந்த? கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு கேட்டா இல்லங்கிற, ஆனா கழுத்து தாலி. சரி, அது உன் பர்சனல். எனக்கு எதுக்காக விரட்டுறாங்க? நீ ஏன் ஸ்டேஷனுக்கு போகல? நீங்க என்ன சிடி மாதிரி இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க? இல்ல, இப்போ அடைக்கலன்னு என் கூட தானே இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. இப்போ என் ரூம்ல வந்துட்டு போயிருக்கீங்க. வெளியில உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நானும் ஸ்டேஷன்ல வந்து நிக்கணும். நான் இப்ப கேட்கறது என்னோட சேஃப்டிக்காக. யார் நீங்க? அது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்? ஹலோ, இப்போ நீங்க என் கூட ஸ்டே பண்ணிட்டு இருக்கீங்க. வெளியில போய் அந்த ரவுடிகளால உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டுனா நானும் ஸ்டேஷனுக்கு வந்து நிக்கணும். புரியுதா? நான் ஒரு பொண்ணு கேஸுக்காக கோர்ட்டு கேஸ் நடந்துச்சா ஏன் இமேஜ் என்ன ஆகுறது? சாரி, நான் பத்திரமா வீட்டுக்கு போயிடுறேன். நான் வந்து தப்புதான். இனி நிச்சயமா நீங்க வெளியில போக முடியாது. உங்கதுக்கு நானும் சம்மதிக்க மாட்டேன். யார் நீங்க? எதுக்காக உங்களை விரட்டுறாங்க? தெரியாது. தெரியாதுன்னா சும்மா இதுக்கு உங்களை விரட்டணும்? அதான் தெரியாதுன்னு சொல்றேன்ல. ஓகே, தாராளமா அங்க தங்கிக்கலாம். ஆனா இங்க போற வரைக்கும். ஆனா இப்போ நீங்க போக கூடாது, அவ்வளவுதான். நான் கோர்ட்டு கேஸ் நடக்கிறதுக்கு நான் விரும்பல. புரியுதா? புரியுதான்னு கேட்டேன். அத்தி, இவன் கோவமா பேசுறானா இல்ல நக்கல பேசுறானு தெரிய மாட்டேங்குது. மாத்தி மாத்தி பேசுறான். இவனை புரிஞ்சுக்கவே முடியல. புரியுதான்னு கேட்டேன். இனி ஏன் அனுமதி இல்லாம நீ வெளியில போக கூடாது. புரியுதா? உன்னால நான் கோர்ட்டு கேஸ் அழிய வேண்டியது இருந்தது. ஒன்ன மட்டும் இல்ல, உன் சம்பந்தப்பட்ட அத்தனை வழி தூக்குறேன். இந்த கேஸ்னு வரும்போது விக்ரம், டேனியல், அண்ணி எல்லாரும் கூண்டோட சிக்குவாங்க. இவங்களெல்லாம் உள்ள தள்ளிட்டு எனக்கு இந்த பதவி தேவையா? இந்த பதவி எனக்கு வேணும். அதே நேரத்துல இவங்க யாருக்கு எதுவும் ஆகவும் கூடாது. அம்மா கிட்ட கேட்டோம்னா நேர் வழியில என்ன உண்டோ அந்த மட்டும் பொண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆஹா, இதுல நானே கழுத்துல இறங்குறேன். இவ உண்மையிலே வெறும் ராணி தானா இல்ல சீயடியா? ஒரே குழப்பமா இருக்க. ஒருவேளை என்ன சோதிக்க வந்திருப்பாளோ? அடியே, நீ என்ன எப்படி சோதிக்க வந்தாலும் சரி, நீ எனக்கு தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. அப்படின்னு கொய்யால இவ யாருன்னே எனக்கு தெரிஞ்சுக்க முடியலையே. அதுக்காக ஒண்ணு சைட் அடிக்காம இருக்க மாட்டேன். இவ உண்மையிலே சீடியா இருப்பாளோ? நீ சீடியா இருந்தா கரெக்டாவே இருந்தா எனக்கு என்ன? அடியே, இந்த கிஷோருக்கு நீ தாண்டி. என்ன சார் ரொம்ப பலமா யோசிக்கிறாரு. சாதாரணமா பார்த்தாலே தாக்கு பிடிக்காது, ஓவரா பாக்குறாரு சார். அடியே தங்கமே, வாயேன். சார் இல்ல, ஃபைல கொண்டான்னு சொன்னேன். என்னத்தான் டென்ஷனா வேலை பார்த்தாலும் சரி, இவளை பார்த்துட்டா மட்டும் நான் இருக்க மாட்டேங்க. இங்க வா பாப்போம், கிட்ட வா பாப்போம். சார் கிட்ட வான்னு சொன்னேன். ஃபைல கொடுத்துட்டு வர சொன்னாங்க. யாரு? துர்கா மேடமும் அர்ஜுன் சாரும். நீ உண்மையில என்ன படிச்சிருக்க? ஏன் சார்? இல்ல, தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். ஆமா, இப்ப நான் கேட்டுட்டா மட்டும் நீ என்ன உண்மையை சொல்ல போற? சீரியா தான் இருப்பாளோ? நான் பண்ண சேட்டை போல மொத்தமா ஒப்பிக்க போறேன். பரவாயில்ல பரவாயில்ல, அப்படியே அது ஒண்ணு சொந்தமாக்கிக்கிறேன். இங்க வாயேன். மாட்டேன். அப்படியே சொல்லக்கூடாது. வெளியில யாரெல்லாம் நிக்கா? எல்லாரும் நிக்காங்க. அப்படின்னா யாரும் இல்லைன்னு அர்த்தம். எங்க வாரு, இதுல ஒரு ஃபைல் கீழே விழுந்துட்டு, அதை எடு. மாட்டேன். மாட்டியா? விவரமா தான் இருக்காங்க, வாயேன். சார் இது ஆபீஸ், எப்ப பாருங்க உங்களுக்கு சேட்டை தான். எல்லாரும் சிரிப்பாங்க. நான் போறேன். இதுக்கு தான் நாங்க வரதே இல்ல. ஏய், வராமலாம் இருந்தா என்ன? நீங்க இப்படி சேட்டை பண்ணா நான் எப்படி வருவேன்? எங்க வரலன்னா அப்புறம் அங்க வரணும், பாத்துக்க. சார் அடியே, மாமான்னு தான் சொல்லண்டி. அது தோணும் போது தான் சொல்லுவேன், இப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். அப்பா சாரனை கூப்பிடும் போதே இவ்வளவு அக்க போரு, மாமான்னு கூப்பிட்டுட்டேன். அப்போ இதுல விவரமா தான் இருக்க. நான் ஃபைல உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், போனேன்.
சரி சரி, ஃபைல கூட எனக்கு முக்கியமான தேவை இருக்கு, கொண்டா. என்னது இந்தாங்க என்னது? ஃபைல். ஓ, யார் மேலுக்கு தள்ளி அங்க நின்று கொடுப்பேன், நான் வாங்கணும். எட்டி வாங்கணுமா? கிட்ட வந்து என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. இவ சிஐடி இருக்கிறதுக்கு ஒரு சட்டம் கூட வாய்ப்பே இல்லையே. வாய்ப்பே இல்ல. சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், இங்க தள்ளி வா. என்ன? உன்னை ஒண்ணு பண்ண மாட்டேன், இங்க வா. அன்னைக்கு இப்படிதான் சொன்னீங்க, நம்பி வந்தேன். அன்னைக்கு என்ன பெருசா பண்ணிட்டமே சொல்ற? இத்தனையோண்டு இத்தனையோண்டு நச்சுன்னு கொடுத்த, அதுக்கா இவ்வளவு கோபப்படுற? ஏன்டி இப்ப ஃபைல் தூக்கி எறிஞ்ச? பண்ணனதே தப்பு, அத நக்கலா சொல்லி வர காட்றீங்களாங்க? அத்தடி கலெக்டரையே அடித்து விட்டால் யார் அங்க இவரை சிறைப்பிடியுங்கள். ஆமாமா, சிறைப்பிடிக்காத. இந்த கலெக்டர் பார்த்த வேலைக்கு உங்களை தான் சிறைப்பிடிக்கணும். பாரு. அதான் ஆல்ரெடி சிறை பிடிச்சிட்டிய. கிட்ட வாயேன். நீயா வந்த நல்லது, ஒழுங்கா சொல்லிட்டு கிட்ட வா. காத்தோடு மலராடு கார்குழலாடு காதோரம் லோலாக்கு சங்கதி பாட காத்தோடு மலராடு கார்குழலாடு காதோரம் லோலாக்கு சங்கதி பாட மஞ்சளோ தேகம் கொஞ்சம் வரும் மேகம் அஞ்சுகம் தூங்க கொண்டு வரும் ராகம் நிலவே வா நிலவே நான் பிடிச்சி வாரே குயிலே பூங்குயிலே பாட்டெடுத்து தாரே பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேனே குத்தங்குறை ஏது நீ நந்தவனத்தேரு. என்ன இவ்வளவு நேரம் கத்திட்டு இருக்க, என்னவா? கத்துனியா? எதுக்கு? சார், இவ ஃபைல் வைக்கிறதுக்கு எல்லாரும் வருவாங்க, ஒழுங்கா என்ன விட்டுங்க சொல்லிட்டேன். சரி, நான் கேட்க பாசு. நீ சிஐடி தானே? சிஐடியா? சிஐடி தானே எனக்கு தெரியும். நீ யாராவது இருந்துட்டு போ, ஆனா நீ இந்த கேஸா இருக்கத்தான். என்ன உளறிட்டு இருக்கீங்க? என்ன சிஐடி? பொடி, நடிக்காத. என்ன எது வரைக்கும் குறிப்பிட்டு வச்சிருக்க? என்ன உளறிட்டு இருக்கீங்க? நடிக்காத. நீ சிஐடி தானே? உங்களுக்கு என்ன ஆச்சுது? ஏண்டி, அப்ப நீ உண்மையிலே டம்மி பீஸ் ராணியா இல்ல குறும்பல சிஐடியா? உண்மையை சொல்லு. சொல்லச்சு கையா, மறுபடியும் அன்னைக்கு குட்டமா நச்சுன்னு கொடுத்துருவேன். ஒழுங்கா சொல்லிரு. ஒருவேளை நான் சிஐடி இருந்தா கூட இந்த மாதிரி வரத நீங்க பாப்பீங்களா? அப்போ நீ சிஐடி இல்ல, அப்படிதானே? அப்படின்னா என்னது? ரகசியமா குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறவங்க. அப்போ நீ நிஜமா சிஐடி இல்ல? இல்ல. நம்பிட்டேன்டி, நீ சிஐடி தானே? சரி, ஒரு நீ சிஐடியா இருந்து நான் பண்ண சிம்சத்தெல்லாம் எழுதி கொடுத்துருவியா என்ன? கண்டிப்பா எழுதி கொடுப்பேன். என்ன விடுங்க, நான் போறேன். ஒண்ணும் வேண்டாம். நீ செஞ்சுடலாம் என் சமத்துல. சிஐடினா என்ன? முக்கியமான ஒரு கேஸ போலீஸாலே கண்டுபிடிக்க முடியாத ஒரு கேஸ் அப்படியே படப்புல போட்டுறாங்க. அத பல வருஷம் கழிச்சு தோண்டி நுங்க எடுக்கிறது தான் சிஐடி வேலை. அந்த வேலையை பார்க்கறதுக்கு தான் ஒரு கூட்டம் நம்ம ஆபீஸ்க்குள்ள இருக்குது. அதுல ஒரு ஆளு நீ, கரெக்டா? உங்களை மாமான்னு சொல்றதை விட கூமுட்டன்னு சொல்வேன், பாத்துக்கோங்க. ஓய், என்ன இதெல்லாம் பார்த்தா சிஐடி மாதிரியா இருக்குது? இதுல என் மூஞ்சில ஒரு அங்க வேணும் வேண்டாம். நான் என் வீட்டுக்கு போற வழியே பல நாள் மறந்துடுவேன். இதுல படப்புல போட்ட கேஸ் நான் கண்டுபிடிக்க உங்களை அதுக்கிட்ட மாமா. இப்போ நீ என்ன சொன்ன? அது சொல்லு. இப்போ நீ என்ன சொன்ன? சொல்லுடி, 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 சொல்லுடி. அது வந்து ஓய், சொல்லுடி, மறுபடியும் சொல்லுடி, பேசுடி, சொல்லுடி. அது வந்து சொல்லுடி, ஒரு சொல்லிடுடி, ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுடி. ரெண்டு மழுகுண்டா கத்திக்குள்ள பூச்சண்டா தெம்பமான சிரமுண்டா கீரவிழியில் இடமுண்டா கடவுள் பூமி வந்தார் உன்னை பார்க்க வேண்டும் மனிதன் பாவம் என்று அவன் மறைந்து போக வேண்டும்.
விடுடா, இனி நாசமா போறாளுங்க. விடு, நாம எத்தனை நாள் பொத்தி பொத்தி வைக்க முடியும்? விடுடா, வீட்டுல ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம். எப்படிக்கா விடுவேன்? தலைக்குடிய வச்சுட்டு விவரமா ஓடி போயிருக்காளுங்க. எப்படிக்கா விடுவேன்? ச்சே, நம்ம வீட்டை யாருமே தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. இல்லக்கா, அவளுல அப்படிலாம் விட மாட்டேன். நாம முக்கியம் இல்ல, எவனோ ஒருத்த முக்கியம் தானடா போயிருக்காளுங்க. நம்ம முக்கியம் இல்ல நினைச்சிட்டதுக்கு அப்புறம் அவளு நமக்கு எதுக்குடா? விடு, போட்டு போய் என்னனையும் போய் தொலையிட்டு விடு. பெத்தவங்க பார்த்து பார்த்து விசாரிச்சு வச்சுக்கிற கல்யாணமே 4 நாள்ல கசப்புல முடியுது. இதெல்லாம் ஏமாத்துறேன்டா. அவங்களோட சந்தோஷத்துக்காக நம்மள தலைக்குடி வச்சுட்டு போனாங்கல்ல. என்ன என்னடா அவளை கடிச்சால? என்ன இல்லண்ணே, எல்லா ஸ்டேஷன் எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன். எங்க போனாலும்னே தெரியலண்ணே. அம்மாக்கு தெரிஞ்சே போயிருக்காதுடா. அதான் என்னால எதுக்கவே முடியல. ஸ்டேஷன் எல்லா பக்கம் தேடி பார்த்தியா? எல்லா இடமும் தேடி பார்த்தேன். விசாரிச்ச வரைக்கும் அவ பூனாக்கு போயிருக்கதா கேள்விப்பட்டேனே. அந்த டாக்டர் பையன் பூனால தான் இப்ப இருக்கானா? அவன் இங்க சென்னையில தானடா இருந்தான். இவளுக்காக அங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்கான். ஓ, நான் விசாரிச்ச வரைக்கும் அவன் நல்லவனா இல்லனே. பின்ன எப்படி அவன் நல்லவனா இருக்க முடியும்? அவன் அப்பா யாருன்னு தெரியல. நடிக்க பிறந்தது நிறைய தானே இருக்க முடியும். அதான் அப்பம் புத்தி அப்படி அவங்ககிட்ட இருக்குது. அது தெரியாம இருந்துட்டு வேற. ஐயோ, அந்த வக்கீல் கதை என்னடாச்சுது? அண்ணே, அவன் ஆபீஸ்ல எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டேன்னு அவனும் இல்ல சொல்லி வச்சு ஓடி போயிட்டானே. அவன் பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு ஓடவே கிடையாது. அவன் ஒரு பணப்பை பிடிச்ச வந்தானே, அங்கதானே ஒரு பிரச்சனை. என்ன, கிஷோர் அதுல கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டால, அதனால நம்ம வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போய் அவன் முன்னாடி நிக்க போறதா கேள்விப்பட்டேனே. என்னடா சொல்ற? கலெக்டர் ஆபீஸ்க்கா? ஆமாண்ணே, இதான் உங்க வீட்டு பொண்ணு என் கூட ஓடி வந்திருக்கா. கையெழுத்து போட்டா உங்க கூட அனுப்பி வைக்க, இல்லன்னா அப்படின்னு சொல்லி மிரட்டதுக்கு தான் அவன் அங்க கூட்டிட்டு போறதா கேள்விப்பட்டேன். அவன் மட்டும் கலெக்டர் ஆபீஸ்க்கு போனா நம்ம குடும்பம் வாழவே போயிடும். அவன் கலெக்டர் ஆபீஸ்க்கு போக கூடாது. கிஷோருக்கு போன் அடி. இல்லண்ணே, அவனுக்கு கால் போகல, அதனால டேனியில அனுப்பியிருக்கேன். இப்ப என்னடா பண்ண போறோம்? விடுங்கடா, நீங்க என்ன டென்ஷன் ஆவறீங்க? அவளுக்கு போனா போட்டேன்டா, விடுங்கடா, எனக்கு தாங்க முடியல. அக்கா, உன்னால வச்ச அவளுகளை நான் சும்மாவே விட மாட்டேன்க்கா. விடக்கூடாதுடா, அக்கால வச்ச அவளை சும்மாவே விடக்கூடாது. நீங்களா கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியலடா. சொல்லுட விக்கி. அண்ணா, அண்ணா, விக்கி, விக்கி, என்னண்ணே, என்னாச்சுது? விக்கி, என்னடா ஏன் கோபையும் ஒரு மாதிரி இருக்குது? அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணே. அண்ணா, நீ சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கா? ஏண்டா, எதுவும் பிரச்சனையா? என்னடா, என்னன்னு கேளு. விக்கி, என்னடா ஏன் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க? வீட்டுக்கு வாண்ணே. அண்ணா, வீட்டுக்கு வாண்ணே. சரி, நான் வரேன். வீட்டு பக்கத்துல தான் நிக்கிறேன், வரேன். என்னண்ணே, விக்கி எதுக்கு போன் அடிச்சான்? தெரியலடா, ஒண்ணு வீட்டுக்கு வர சொல்றான். சரி வாங்க போலாம். அக்கா, வீட்டுக்கு போலாம், வா. சரிடா, அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. என்னங்க ஆச்சுது? அண்ணன் வந்துகிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் நிக்காத, சரியா? உட்காரு. உனக்கு இதெல்லாம் சாப்பிடுறது கெடுத்து வரட்டா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, இப்பெல்லாம் ஒண்ணும் செய்யாதே. அப்படிலாம் சொல்லாதடி. இப்பவும் அது நம்ம குழந்தை தானே, இப்பவும் அது உன் வயிற்றுக்குள்ள தானே இருக்குது. இப்பவுமே வந்து நல்லா கவனிச்சா தானே நல்லா இருக்கும். இத பாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நானு. இந்த வீட்டுல சந்தோஷத்துக்கு என்னங்க குறை? உங்களுக்கு பொண்ணாட்டி வந்ததே என் பாக்கியம். நீங்க என் கூட இருக்க வரைக்கும் எனக்கு சந்தோஷம் மட்டும்தாங்க. எனக்கு சந்தோஷத்துல என்ன பண்ணனே தெரிய மாட்டேங்குதுடி. ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி இருக்குது. இந்த விக்கி அப்பா ஆயிட்டானா? நம்பவே முடியலடி. எல்லாம் ஒன்னாலதான். நான் ஒரு குழந்தைக்கு தகப்பேன், நம்பவே முடியலடி. என்னால தரையில காலை கூட ஊன முடியல, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த விக்கி அப்பா ஆயிட்டான், இந்த விக்கி அப்பா ஆயிட்டான். என்னால நம்பவே முடியலடி, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. விக்கி, விக்கி, அண்ணன் தம்பி யாரும் இல்லை, தன்னை போல என்னை எழுதும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை. தம்பி உந்தன் உள்ளந்தானே, அண்ணன் என்றும் வாழும் இல்லை, ஒன்றாய் காணும் வாரம் என்றும் இரண்டாய் மாற நியாயம். என்ன
என்னாச்சுது? இவன் எதுக்கு அழுதிக்கா? என்னடா ஏமா ஆனந்தி, உனக்கு எதுவும் உடம்புல சரியில்லையா? சரி வா, ஆஸ்பத்திரிக்கு போலாம். டேய் ஆனந்தி கூட்டிட்டு வா, ஆஸ்பத்திரிக்கு போலாம். அது எப்படி மாமா? உங்களால மட்டும் இப்பெல்லாம் நினைக்க முடியுது? ஏமா என்ன ஆச்சுது? டேய் என்னடா ஆச்சுது? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க ரெண்டு பேரும்? டேய் விக்கி, என்னடா சொல்லு. அண்ணே அண்ணே, என்னடா? என்ன நீ இங்க வா. என்னடா? என்ன 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 எது கல்ற? அண்ணே அண்ணே, டேய் வீசன்னு சொல்ற. நீ அழகு பார்த்தா எனக்கு பார்க்க வைக்கணும் பயமா இருக்குது. என்னடா? என்னடா? டேய், எனக்கு பயமா இருக்கு. என்னடா? என்னடா? என்ன எதுக்குடா? அண்ணே அண்ணே அண்ணே, என்னடா? என்ன ஒண்ணு இல்ல, எது கல்ற? என்னடா சொல்லு. தகுதி யாரும் இல்லை தன்னை போல என்னை எள்ளும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை தம்பி உந்தன் உள்ளந்தானே அண்ணன் என்றும் வாழும் எல்லை ஒரு தாய் காணும் மானம் என்றும் இரண்டாய் மாற நியாயம் இல்லை. அண்ணே ஆனந்தி ஆனந்தி ஆனந்திக்கு தான் உடம்பு சரியில்லையா? நான் நினைச்சேன். ஏமா வா, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வா. இல்ல மாமா. என்ன? டேய் சொல்லுடா, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. விஷயத்த சொல்லுடா. என்ன? அண்ணே, நான் ரொம்ப நாளை எதிர்பார்த்தது இல்ல. என்னது? அண்ணே ஆனந்தி ஆனந்தி மாசமா இருக்காளோ? ஆனந்தி, அவளுக்கு என்னடா? பிள்ளைக்கு என்ன சொல்லு. எதுவும் உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்லண்ணே, அம்மா ஆயிட்டானே. என்னடா சொல்ற? நான் அப்பா ஆயிட்டேன்னு. நான் அப்பா ஆயிட்டேன்னு என்னடா சொல்ற? டேய், என்னடா சொல்ற என் தங்கம்? என்னடா சொல்ற? நான் அப்பா ஆயிட்டேன்னு. நான் அப்பா ஆயிட்டேன்னு நிஜமாடா சொல்ற? கிட்ட வாடா நீ. ஏய் போறேன்டா, போறேன் போறேன். என்ன என்ன? டேய், நம்ம கண்ணீருக்கெல்லாம் விடிய காலம் பிறந்துட்டுடா. ஆமாண்ணே, பொண்ணு நடிச்ச கண்ணீருக்கு விடிய காலம் வந்துட்டு. டேய், என் மனசே நிறைஞ்சு போயிருக்குடா. என் தம்பி அப்பா ஆயிட்டா. என் தம்பி அப்பா ஆயிட்டா. டேய், நம்ம குடும்பம் விற்கு இடைஞ்சிட்டுடா. வா, அன்னைக்கு ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் வா. சரிங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுனேன். ஆனந்திமா, உன் கண்ணீருக்கெல்லாம் முடி வந்துட்டு நீ ரகசியமா அழுது கடவுளுக்கு தெரிஞ்சிருக்கு. நீ அழுது அழுக எனக்கு தான் தெரியும். கடவுள் கண்ணை திறந்துட்டாரு. உன் கண்ணீரை பார்த்து கண்ணை திறந்துட்டாரு. ஆமா மாமா, ஆமா மாமா. இனி உங்க வாழ்க்கையில வசந்தம் மட்டும்தான், சந்தோஷம் மட்டும்தான். நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்டா. இன்னும் நிறைய குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும்டா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. டேய், என் ஆசீர்வாதம் எப்பவுமே உங்களுக்கு தான்டா. அதுல ஒண்ணு ஆனந்திமா, நீ ரொம்ப எந்திரிச்சு உட்காராத. நீ எந்திமா வா. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நாங்க வேண்டதை விட நீங்க தானே மாமா கடவுள்கிட்ட அதிகமா வேண்டுனீங்க. தனக்கு வேணும்னு கேட்டதை விட தம்பிக்கு வேணும்னு கேட்டதானே மாமா அதிகம். தன்னை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தகுதி யாரும் இல்லை தன்னை போல என்னை எள்ளும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை தம்பி உந்தன் உள்ளந்தானே அண்ணன் என்றும் வாழும் எல்லை. உங்களுக்காக நேர்ந்துக்கிட்டதை விட எங்களுக்காக தானே மாமா அதிகமா நேர்ந்துக்கிட்டீங்க. உங்க சந்தோஷத்தை விட எங்க சந்தோஷத்தை தானே மாமா எதிர்பார்த்தீங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருக்கணுமா? நல்லா இருக்கணும். போதும்டா, ஏந்தி வா. தன்னை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தகுதி யாரும் இல்லை தன்னை போல என்னை எள்ளும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை தம்பி உந்தன் உள்ளந்தானே அண்ணன் என்றும் வாழும் எல்லை ஒரு தாய் காணும் மானம் என்றும் இரண்டாய் மாற நியாயம் இல்லை. இன்னைக்கு என்ன? தன்னை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தகுதி யாரும் இல்லை தன்னை போல என்னை எள்ளும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை.
தேவையெல்லாம் சொல்லிட்டேன். நான் சாகுற வரைக்கும் இந்த ரகசியத்தை சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன். போதும் போதும், அந்த அன்னைக்கு இந்த உலகத்துல பட்ட பாடு உத்தரவெல்லாம் போதும். பாதவத்தி வாழ்க்கையில இனியாவது வசந்த வீசட்டும்னா உன்கிட்ட எல்லா ரகசியத்தையும் சொல்லியிருக்கேன். இனி நீ காப்பாற்ற வேண்டியது ஓ பொறுப்பு, அவ்வளவுதான். கொஞ்சம் சுதாரிப்பா இருப்பேன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, நான் சொன்ன ரகசியத்தெல்லாம் மனசுல வச்சுக்க. எதிரி காயினா நகர்த்த ஆரம்பிச்சிட்டான். இனிதான் ஆட்டா சூடு பிடிக்க போகுது. அந்த அன்னைக்கிளி வாழ்வா சாவான்னு போராடுற நேரம். அந்த அன்னைக்கிளி ஒத்தாள் இல்ல. ஆமா, அதையும் புரிஞ்சுக்க. ஆனா நீ நினைச்சா நிச்சயமா காப்பாற்ற முடியும். நீ சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டா எனக்கு நெஞ்சே வலிக்குது. பாதவத்தி இவ்வளவு ரகசியத்தை வச்சிருந்து ஒரு நாள் என்கிட்ட சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காத. நானும் சோகர வரைக்கும் கொள்ளஞ்சமா இருந்துட்டு போயிடலான்னு நான் நினைச்சேன். பரவாயில்ல, கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆனாலும் குழந்தை இல்லைன்னு உன்னை குத்தி கட்டாம உன்னை குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான் பாரு. அவனுக்காக தான் இத்தனையும் சொன்னேன். அவனாலதான் நான் இந்த நிலைமைக்கு ஆளானேன். ஆனாலும் என் வயிற்றுல பிறந்த உன்னை மகாராணி மாதிரி வளர்ச்சிக்கிட்டு இருக்கானே, அதுக்காக அவனை காப்பாத்ததுக்காக தான் சொன்னேன். பொண்ணுத்துல சிக்கினா ஒட்டுமொத்த குடும்பமும் சிக்குவீங்க, புரியுதா? என் புருஷனை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சா சரிதான். சின்ன ஒப்பாவியா இருந்த அவன் தொழில முளகாச்சிட்டு போய்வான். கொஞ்சமாவது சுதாரிப்பா நடந்துக்க. சுதாரிப்பா இருந்து உலகத்துல என்ன சாதிச்சிட்டீங்க? நீ சுதாரிப்பா இருந்த என்ன சாதிச்சிட்ட? சுதாரிப்பா இருக்க போய் தாண்டி இன்ன வரைக்கும் வைராக்கியமா இருக்க. என்னைக்காவது ஒரு நாள் நான் விடுதலை அடைவேன்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கேன். படிக்காம வாழ்க்கையில ஊதாரியா சுத்தணும்னு ஆசைப்பட்டேன். ஊதாரியா இருந்தாலும் படிச்சவள ஊதாரியா இருன்னு அடிச்சு என்ன ஸ்கூலுக்கு அனுப்புனா அந்த அன்னைக்கிளி. அன்னைக்கிளி என்ன அடிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பும் போது கோமா தான் இருந்தது. ஆனா அந்த அன்னைக்கிளி எனக்கு ஒரு மந்திரத்தை சொன்னான். எனக்கு சின்ன வயசுல இருந்தே கோடீஸ்வரியா இருக்குங்கிறது பேராசை. அதுக்கு ஒரு மந்திரத்தை அந்த அன்னைக்கிளி சொன்னா பாரு. பசு மரத்தாண்ல அடைஞ்ச மாதிரி அப்படியே இதயத்துல பதிஞ்சு போச்சது. அவ சொன்ன வாக்கியத்தை புடிச்ச கோடீஸ்வரியான என்ன நான் தேர்ந்தெடுத்த வழிதான் தப்பு. மத்தபடி அவ வழி காட்டினது சரி. இன்னும் ஒரு வருஷத்துல நான் வெளியில வந்துருவேன். அப்படி வெளியில வரதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் கற்ற கல்வி. அதுக்கு ஒரு வாக்கியத்தை சொன்னா பாரு. அறிவுடையோர் எல்லாம் உடையார், அறிவில்லார் என்னுடையரேனும் இலார் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை சொன்ன. அப்ப புரியல, அதுக்கப்புறம் புரிஞ்சுது. அறிவு இல்லாதவங்கிட்ட எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அதனால அவனுக்கு எந்த ஒரு பெருமையும் இல்ல. ஆனா அறிவு இருக்கிறவங்கிட்ட எது இல்லட்டாலும் அதனால அவனுக்கு எந்த சிறுமையும் இல்ல. அன்னைக்கிளோட ஒரு முகத்தை தானே உங்களுக்கு தெரியும், மறுமுகம் தெரியாத. அவ கற்ற கல்வி அவளை பயங்கர புத்திசாலியா மாத்தி வச்சிருக்குது. அதாவது படிப்புனா சும்மா யாராவது படிக்க மாட்டான் அந்த அன்னைக்கிளி. பைத்தியமா படிப்பா. அறிவை வளர்த்துக்கிறதுல அவளுக்கு அவ்வளவு வளாதி பிரியம். அப்படி அவ கத்துக்கிட்டத வச்சுதான் இந்த மாதிரி வேலையில பார்த்தா. அவளுக்கெல்லாம் கோயில் என்ன மணி மண்டபமே கட்டலாம். அத்தனைக்கு தகுதியானவா. அன்னைக்கு தனியால் இல்ல அவங்க அவ தடியாலெல்லாம் இல்ல.